மாலதியும் என் மேல கை வச்சிருக்காங்க. மாலதி பேசினதெல்லாம் இங்க சொன்னா உங்க மீடியா எல்லாமே பார்ப்பாங்க ஃபேமிலியில. அவ்வளோ கேவலமா பேசக்கூடிய வார்த்தைகள் பேசி கொலை பண்ணுங்க. இவன் இல்ல அவங்க ஆளுதான் டீசென்ட் பிரதர். நம்ம ஆளுதான் டீசென்ட். பேச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஆபீஸ்க்கே வந்துட்டு இது பண்றானா இங்கேயே கொண்டு போடுங்க. எவன் கேட்கறது? நம்மளை கேட்கறதுக்கு எவன் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு 4 பேர் இருந்தாங்க சின்ன பசங்க. அது கரெக்டா எங்களுக்கு தெரியல யார் யாருன்னு. நபர் அடையாளம் தெரியும் ஓரளவுக்கு காட்டினா பார்த்தா. ஆனா அவங்களும் அடிக்க வந்தாங்க. இவர் வந்து அதை தடுக்க வந்தார். ட்ரிகர் ஆகிற பாயிண்ட் கரெக்டாக கேட்டீங்க. வார்த்தைகள் விடலை, கெஞ்சி கேட்டு இந்த ஆதாரங்கள்லாம் கொடுத்து நீக்க சொன்னதுக்கு பண்ணலை. அவரோட ஆட்டிடியூட் போலீஸ்கிட்டே எப்படி இருக்கணும் போது எங்ககிட்ட காட்டினாரு. மன்னிப்பு நாங்க என்ன சொன்னோம்னா அப்படி மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுங்க. யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதுதான் சார் பிரச்சனை. அங்கதான் அப்போ அவர் பேச எங்களுக்கும் ஒரு கோவம் வரும்ல. ட்விட்டர்ல போட்டிருக்காரு, யூடியூப்ல போட்டிருக்காரு சார். நான் ட்விட்டர்ல தான் சார் போட சொல்றேன். ட்விட்டர்ல யூடியூப்ல எதுல வேணா ஒரே ஒரு வீடியோ மட்டும் இந்த படத்தோட பேர் இந்த ப்ரொடியூசர்ஸ் நாங்க தான், எங்களுக்கும் இந்த போதை மருந்து விஷயத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படிதான் நாங்கள் அவங்க கிட்ட கேட்டோம். யூடியூப்ல எந்த கண்டென்ட் அது எடப்பாடி இந்த இது விஷயம் பேசும்போது அதில் ஒரு செகண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெட் அண்ட் ஃபாலோ போதைப் பொருளால் பண்ணது அஜய் இது வந்து யூடியூப்ல பேசின வீடியோ செகண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம். எங்க போஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காரு, எங்க படத்தோட போஸ்டர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், எங்க படத்தோட சட்டப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகாத படத்தை பற்றி அவதூறு பரப்புறதே தப்பு. அது ஒன்று. அதில் பணத்தை பிடுங்கிறது, கொலை மிரட்டுறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். போலீஸ் மேலே இத்தனை நாள் கழிச்சு பண்ணது அரசியல் ஆதாயம் தேடி பண்றாங்க, இது பண்றாங்க. நீங்க அதெல்லாம் அரசியல் ஆக்குறீங்க. நாங்க நடுநிலையில இருந்து ஃபேமிலியில கஷ்டப்பட்டு படத்தை பண்ணிட்டு இந்த படம் எப்பயாவது வெளில வராதுன்னு கடன் வாங்கி பண்ணிருக்குன்றதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறோம். ஜுவல்லரி ஷாப்ல நாங்களா எல்லாருமே ரெடி பண்ண முடியும். ஆனா அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கால் உதறது, பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு ஆனா பாடி ஸ்ட்ராங்னு காட்டுறாரு. அதெல்லாம் எப்படி சார் தெரியாம இருக்கும்? நான் போன்ல பேசின ரெக்கார்ட்லாம் காட்டணும் சார். இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண முடியாது சார். பேர் தெரியலன்றீங்க. எங்க அப்பா பேர் எப்படி சார்? எங்க அப்பா பேர் எப்படி சார் தெரிஞ்சது அவருக்கு? புருஷோத்தமன் எங்க அப்பா பேரு. எங்க அப்பா பேர் தான் ப்ரொடியூசர்னு அவர் சொல்லியும் 1 லட்சத்தை 2 லட்சம். இதெல்லாம் ட்ரிகரிங் டிராமா. யூ லேர்ன் ஆல் த டிராமாஸ் ஆல்ரெடி. அதனால தான் இவ்வளோ நாடகம் நடிக்க தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு தெரிஞ்சு கை உடைஞ்சதுன்னு தெரியுது, எல்லாமே தெரியுதுல. இது மாதிரி இருந்தால் கையை மட்டும் இல்லை எல்லாத்தையும் உடைப்பாங்கன்னு தெரிஞ்சு அடுத்த வாட்டியாவது வாயை அடக்கிட்டு இருப்பாரா சவுக்கு சங்கர்? அடுத்து வந்தாலும் என்ன டார்கெட் பண்ணி பர்சனலாக பேசுவார். இதை மாதிரி நிறைய நடுத்தர குடும்பம் ஃபேமிலி படம் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இதை வந்து மையப்படுத்தி இந்த அரசியல் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கொண்டு போகாமல் எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இந்த ஊடகம் மூலயமா கஷ்டப்பட்டு மன உளைச்சலில் இருந்தோம் நாங்கள் இவ்வளோ தைரியமாக ஏன் வரும்னா எங்களை மாதிரி நிறைய பேர் இது மாதிரி எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுங்க. ஆனா எங்களுக்கு தேவை நகை வச்சிருக்கோம், இவ்வளோ பணத்தை வச்சிருக்கோம். படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு பிசினஸ்க்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுக்கு ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, ஆடியோ ரைட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. நாங்கள் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. ஆடியோ படம் எல்லாமே கம்ப்ளீட். அந்த ஆடியோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த நான் கேஸ் கொடுத்துருக்கணும்னா இதை முடிச்சுட்டு வாங்க. இல்ல அப்படி இல்லை சார். நீங்க இதை வந்து சார் சார் அந்த யூடியூபோட நேம் நான் சொல்லிடுறேன் சார். அந்த யூடியூப் வீடியோ என்ன வீடியோ பேர்ல இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். புரியுதா? அந்த பிரச்சனை முடிச்சு ராஜ் சத்யன் செய்த தில்லு முள்ளுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல அந்த வீடியோ இருக்கு சார். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க போய் பாருங்க. ராஜ் சத்யன் செய்த தில்லு முள்ளுகள். இந்த இது என்னைக்கு போட்டிருக்காரு அப்படின்னா இதோட வீடியோ வந்து மொத்தம் 51.26 நிமிடம் இந்த வீடியோ சார். இந்த விஷயத்தால மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நாங்கள் 25/6/2021 சவுக்கு சங்கர் தன்னுடைய சவுக்கு மீடியா நெட்வொர்க் பக்கத்தில் எடப்பாடி பெயரை பயன்படுத்தி ராஜ் சத்யன் செய்த தில்லுமுள்ளுகள் அப்படின்ற தலைப்புல ஒரு யூடியூப் வீடியோல தான் இந்த பட சம்பந்தமான விஷயத்தையும் பேசியிருக்காரு சார். அதுக்கான இதை நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ட்விட்டர்லையும் போட்டிருக்காரு சார். போதைப் பொருளால நாங்கள் பண்ணோம், அறவே நாங்கள் போதைப் பொருளை பண்ணோன்னு போட்டதே தப்பு. தேங்க்யூ.
ரிலீஸ்க்கான முயற்சி அதுக்கான அடுத்த கட்டம் இப்போ சார் ஆர்சிபி ரெட் அண்ட் ஃபாலோ ஆர்சிபி சார் படம் பேரு. ஆமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.